ஹலோ டிஜெஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா இருப்பீங்க நம்பர் என்ன அவங்க குமார் டிஜெஃப் நம்பரில் டீம் கேம்ஸ் அப்படி நம்மளுடைய பாட்டு கேட்குறீங்க தான் டிஜெஃபே இன்றைக்கி நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 100 டிஜெஃபை சம்பாரிச்சிருக்கோம், வேறு லெவலு. பட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 100 தான் சம்பாதிச்சிருக்கானான்னு ஒரு டவுட் இருக்கும். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸே வரல, பட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரும் ஏறல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் அதே மாதிரி கடவுளுடைய அன்பாலையும் அதே மாதிரி உங்களுடைய லவ் சப்போர்ட்னாலையும் நம்ம பார்த்திங்கன்னா 100 டிஜிஎஃப் சம்பாரிச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ 100 பேர் வந்து இங்கே முன்னாடி வந்து நின்னா எவ்வளோ கூட்டமாக இருக்கும் நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம அத்தனை பேர்த்த சம்பாதிச்சிருக்கோம்னு நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அந்தளவுக்கு நான் இப்போ ஹாப்பினஸில் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி பார்க்குறதுக்காக வெள்ளலூருக்கு தான் போக போகிறோம். வெள்ளலூர் இன்றைக்கி எந்த வழியில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் பார்த்திங்கன்னா நம்ம நஞ்சுண்டாபுரம் வழியில் போயிருப்போம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்காநல்லூர் வழியில் போக போகிறோம். அந்த வீடியோ போய் பார்த்து வந்துடுங்க. பட் இது பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு. அதனால தான் ஓகே இனிமேல் தான் அதாவது இப்போ தான் எடிட் பண்ணி முடிச்சு சரி இன்ட்ரோவும் எண்டின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை முடிச்சுட்டு அது எக்ஸ்போர்ட் கூப்பிட்டு அப்புறம் இந்த அப்லோட் கொடுக்க முடியும் டிஜெஃப். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல்லைக்கை நெட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்கள் டக்குன்னு ஒரு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களோட லெவன் சப்போர்ட் கொடுத்தே இருங்க. நம்ம போப்போ 1K தட்டி தூக்கிடலாம். ஓகே டிஜெஃப் வாங்க. டிஜெஃபே நீங்கள் பேப்ளே ஃபேன்ஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது இதுவும் பாருங்கள், இதுவும் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா பேப்ளேட் போடவே இல்லை, இப்போ தான் நம்ம ரீசெண்டாக போட்டுக்கோம். ஏன்னா நம்ம கண்டென்ட் இப்போ கிடச்சி அதை கிடச்சிது, அப்போ நம்ம போட்டுருந்தோம். பட் இப்போ கண்டென்ட் கிடைக்காதனால இப்போ நம்ம பேப்ளேட் போட்டு இருக்கோம். பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேப்ளேடில் வந்து ஃபன்னாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம மோட்டோவ்லாக் எடுத்துக்கிட்டால் ஃபன், என்டர்டெயின்மெண்ட், அட்வென்ச்சர் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம், அதுதான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மோட்டோவ்லாகிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நல்லா லாங் ரைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கான சூழ்நிலை அமையல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா வந்து வேறு கம்பெனியில் மாறினால நம்மளால் போக முடியல. ஓகே பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கிறது தானே, நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். ஓகே செஃப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அதுதான் அதாவது நம்ம வெள்ளலூருக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிபே இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி பார்க்குறதுக்காக நம்ம வெள்ளலூருக்கு தான் போயிட்டுருக்கோம். போன டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நஞ்சுண்டாபுரம் வழியில் போயிருக்கோம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கநல்லூர் வழியில் தான் போக போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், தொடச்சாலும் அப்படியே தான் இருக்குது. பட் இருட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் நாங்கள் சும்மா வாங்க போகலாம். டிஜெஃப் அதுக்காக உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கும், அதாவது இவங்க பேப்ளேட் போட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா விளாக் போடுறானேன்ட்டு. ஏன்னா நம்மளே போய் ரொம்ப நாள் ஆச்சு இந்த விளாக்லாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி தான் எங்கள் அப்பா வந்து தாத்தா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி நம்மளும் போகலாமே, விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓகேப்பா போகலாமேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் டிஜெஃப். ஆனால் டிசம்பர் மாதங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா குளிருதுங்க. டிசம்பர் மாதம்னாலே அப்படி தானே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் கவர் அந்த மாதிரி தெரியும், எல்லாமே பனி தான். டிஜெஃபே இந்த சிக்னல் கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போக முடியும். அதனால் இதை தாண்டிட்டு வேணால் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குதுங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதுல, இப்படி தாங்க இருக்குது. ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக தான் நகருது, அப்படியே பொறுமையாக தான் போக முடியும். ஓகே டிஜெஃப் இதை தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிஜெஃபே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மிட் பிளாஸ்ட் அடிக்கும். என்ன பண்ணுறதுங்க, நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மைக் வாங்கியிருந்தோம், அந்த வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் டிஜெஃபே. அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போய் கேட்டோன்னே பார்த்திங்கன்னா இன்னுமே அது வாங்கலையாமாங்க, ஸ்டாக் வரலையாமா. வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க டிஜெஃபே, நீ வந்தோடனே தான் வாங்கணும். பட் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், அவங்க பக்கத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறதும். நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க, பட் நம்ம ஒருத்தங்களுக்காக போய் வாங்குவாங்க சொல்லுங்கள். அதுதான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல டிஜெஃபே மைக் வாங்குறதுக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே குளிருதுங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே மரம் வந்து தான், அதனால தான். ஏன்னா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வண்டிகள்லாம் கம்மியாக தான் போவாங்க, அதனால தான் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே குளிருது. பார்ப்போம் டிஜெஃப் கூடி சீக்கிரமாக மைக் வாங்கிடலாம். என்ன பண்ணுறதுங்க, நமக்கு இந்த மைக்கு ராசியே இல்லை.
வாங்கணும்னு நினைப்போம். இப்போ நம்ம காசு ஏற்றி வச்சிட்டோம் வாங்கிடலான்னு பார்த்தா கடையில் பார்த்திங்கன்னா இல்லை ஸ்டாக்கு. ஒரு சீக்கிரத்தில் வாங்கிடலாம், கவலைப்படாதீங்க டிஜெஃப். நானே பார்த்திங்கன்னா இந்த பன்னி மடைக்கு அப்புறம் இப்போ தாங்க நானும் எங்கள் அப்பா எல்லாம் போய் வண்டியில் போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இனி மறுபடி எப்போ போவோன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் ரோடு கொஞ்சம் சரியில்லைங்க, பார்த்தாலே தெரியும். இதோ பாருங்க எப்படி இருக்குது இந்த ரோடெல்லாம். ஃபுல்லாமே நோண்டி நோண்டி போட்டுறாங்க. வந்து சரி ரோடு போட மாட்டேறாங்கப்பா சரியா. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்களா டிஜெஃப் சைட்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இதோ அப்புறம் இந்த வழியில் தாங்க நம்ம போகணும். எப்படி இருக்குது பாருங்க வழி. இத்தனோண்டு வழிக்குள்ளே தான் காரு பைக்கெல்லாம் போய்க்கணும் டிஜெஃப். ஆமாம் டிஜெஃப், இதுக்குள்ளேலாம் போக முடியாது, வெறும் பைக் அண்டு கார் மட்டும்தான். இனி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடெல்லாம் இருக்காதுங்க. பாருங்கள் ஃபுல்லுமே கும்ம இருக்காக தான் இருக்கும். பட் இந்த இருட்டில் உங்களுக்கு என்னங்க காமிக்க முடியும்? ஒன்றும் காமிக்க முடியாது. காலையில் போனால் வச்சு நிறைய ரசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இந்த டைம் அதெல்லாம் பார்க்க முடியல, அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, நமக்கு ரைடு கிடைச்சதே பெரிய விஷயம். போய் ரொம்ப நாள் ஆச்சு டிஜெஃப் இந்த மாதிரிலாம். வா, ஆனால் சரியான குளிருங்க இங்கே, அல்டிமேட்டான குளிர் இருக்குது. பட் நான் கையில் இப்படி தான் பிடிச்சிட்டு வரேன், ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா கை ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இது டிசம்பர் மாதங்கிறதுனால அப்படி தான் இருக்கும் இந்த மாதம்னாவே. ஆனால் டிஜெஃப் நம்ம போனதையும் பார்த்திங்கன்னா நம்ம நஞ்சுடாபுரம் வழியில் தானே வந்திருப்போம். அதனால் சரி இந்த டைம் உங்களுக்கு இந்த வழியில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியில் நம்ம விளாக் பண்ணிட்டு வந்துருப்போங்க. பட் அந்த டைம் போனால் அது கொஞ்சம் ஷார்ட் கட்டு, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகலாங்க. அதுதான் நல்ல விஷயம் இதில். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வழியில் வர்றதாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு போயிருக்கோம், ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு எப்போவுமே லாங்காக ரைட் பண்ணுறது தானேங்க பிடிக்கும். அதுமாதிரி டிஜெஃப் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அதாவது பேப்லைட் பார்க்குற நம்ம டிஜெஃப்லாம், அதாவது என்னடா இவன் திடீர்னு பேப்லைட் போடாமல் இந்த மாதிரி வ்ளாக் போட்டுக்கானேன்ட்டு. பட் டிஜெஃப் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், பேப்லைட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரைட் பண்ணதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் பண்ணலாம். பட் கண்டென்ட் இல்லாத போது பார்த்திங்கன்னா நம்ம பேப்லைட் பண்ணலாம் தான் இது ஒன்று ஆரம்பிச்சுது. பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கண்டென்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருப்பேன்ல, அதனால தாங்க. அதனால நம்ம கொஞ்ச நாள் பேப்லைட் போகிற நிலமை வந்துடுச்சு. பட் பரவாயில்ல விடுங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் தான் இருந்துச்சு எனக்கும். உங்களுக்கும் அதேமாதிரி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதேமாதிரி டிஜெஃபே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100 டிஜெஃபை சம்பாதிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தாங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா 30 தான் இருந்தோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஜெஃப்ங்கிற ஒரு அடையாளம் உருவாகிட்டு வருது. இன்னைக்கு கூடி சீக்கிரத்தில் டிஜெஃப் தான் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது இன்னும் கூடி சீக்கிரத்தில் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வீடியோ ரெகுலர்ஸாக போடணும். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது. அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களோட லெவன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இனி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 1K தான். 1K தட்டி தூக்கிட்டு 100K போயிடலாம் டிஜெஃப் ஓகேங்களா. எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. 100 டிஜெஃப் சம்பாதிச்சிட்டோன்ட்டு நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை நாள் 30 டிஜெஃப் மட்டும்தான் வச்சுருக்கோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 100 டிஜெஃப் சம்பாதிச்சிருக்கோம். ஓ, இப்போ வந்து 100ன்னு கேட்கும்போது உங்களுக்கு இத்தனோன்னு தான் இருக்குதுன்னு தோணும். பட் ஆனால் அது எல்லாருமே நம்ம இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்துட்டுன்னா எப்படி இருக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குதுங்க எனக்கு. எனக்கு முன்னாடி வந்து 100 பேர் நான் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் சொல்லுங்கள். 40 பேர் இருந்தாலே கூட்டமாக இருக்கும். இப்போ 100 பேர் வந்தால் அந்த மாதிரி இருக்குதுங்க எனக்கும். இப்படிங்க டிஜெஃப் கூடி சீக்கிரத்தில் நிறைய டிஜெஃப் சம்பாதிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. என்ன வ்ளாக் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ கொஞ்ச நாள் இருந்துச்சு. பட் இப்போவும் அப்படி தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் பிஸிமாக நம்ம போயிருக்கோங்க. அதனால தான் சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்தேங்க.
பட் மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம vlog எடுக்கலாங்க. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம 100 TGF சம்பாதிக்கிறது வந்து சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் அன்பாலையும் அதுமாதிரி உங்களுடைய லவ் சப்போர்ட்னால மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா 100 TGF சம்பாதிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி TGF. வேறு என்ன சொல்ல தெரியல. ரொம்ப 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 நன்றி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும். அதனால தான் இப்படி குளிருது. இருட்டில் உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது TGF. லைட்டாக தான் தெரியுது இந்த கடை வெளிச்சது மூலிமா. அப்புறம் நம்ம ஹீரோவோடைய ஹெட்லைட் மூலிமா தான் தெரியுது. சரி பரவாயில்ல விடுங்க. பட் நம்ம கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரிலாம் சான்ஸ்லாம். எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லாங்காக போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் அது போக முடியலன்னு நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க. நடப்பதெல்லாம் நம்பிக்கைன்னு நினச்சிக்க வேண்டியதான். TGF இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு அந்த இடத்துல சரியில்லைன்னு சொல்லியிருப்போம்ல TGF. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் சொல்ல வரேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ஸ்கிட் ஆகி விடுங்க அதான் சொல்ல வரேன். பட் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளலூருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தூரமாக தெரிஞ்ச TGF. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தெரிஞ்சுட்டு, செகண்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே தானாப்பா இவ்வளோ தூரம் நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா அது இங்கே தானா அந்த மாதிரி இருக்குதுங்க. வெள்ளலூருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், அதாவது கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுங்க நம்ம ஊர்லேருந்து போகும்போது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஊரை விட இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. கிறிஸ்மஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்கப்பா. கூடி சீக்கிரம் ஒரு மைக் வாங்கிடலாங்க. இல்லை ஒரு ஃபோக்கஸ் கரெக்டாக விட்டு மாட்டியிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் இப்படி தான். அவ்வளோதான் TGF. நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஓகேங்க. மற்றெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நான் என் பண்ணிக்கிறேன். பட் இப்போ போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வீடியோ போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஓகே TGF நம்ம அப்படியே தாத்தா பாட்டி பார்த்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. அப்புறம் உட்காந்துட்டு இப்போ தான் நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டின் வாகே பேசிகிட்டே இருக்கேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுசாக பேப்ளேட் இது போடலாம். ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நான் பாரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய TGF நம்ம சம்பாதிக்கலாம். மறுபடியும் ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 100 TGF சம்பாரிச்சிருக்கோம். பட் நினச்சாலே ஒரு கெத்தாக இருக்குதுங்க. கூடி சீக்கிரத்தில் TGFங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கிடலாம். ஓகே அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுப்பேங்க. ஓகேங்களா. நீங்கள் தொடர்ந்து உங்கள் லவ் சப்போர்ட் கொடுத்தே இருங்க. அது நமக்கு போதும். ஓகே இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம் TGF. லவ் யூ மிஸ் பி சேஃப் அண்ட் டேக் கேர். பார்த்து இருங்க. சேஃபாக இருங்க. நாளைக்கு சந்திக்கலாம் TGF. பாய்.